தங்கமான வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் பட்டணம் ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்காக ஒவ்வொரு வீடு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வருங்க. சூப்பரான எலிவேஷனில் அருமையான பேட்டர்னில் இந்த வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டு ஃப்ரண்ட் ஆஃப் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோடு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க. எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாட்டர் சம்ப் ஃப்ரண்ட் ஆஃப் ஏரியாவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த வீட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்பேக் ஏரியா கொடுத்து அதிலேருந்து மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா வாட்டர் சம்ப் போர் ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவுட் சைட்லேருந்து டாய்லெட் கம் பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் இன்சைட்லேருந்து ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் காமன் வால் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான தீக்கூட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. 16க்கு 16ன்ற சைஸில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா அருமையான ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறையா ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ஒரு லுக்கு அட்ராக்டிவான லுக்கில் அருமையான ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா டிவி யூனிட் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்க வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூமுங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா வெளியேருந்து இந்த பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உள்ளேருந்து இந்த பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமுங்க. 8க்கு 16ன்ற சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரூஃபில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் டைல் கம் பாத்ரூம் இல்லைங்க, அதுக்கு பதிலாக தான் காமனாக பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. ஸ்டெப்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லேம்பிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் ஹேண்டில் பாரை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்தது இங்கே ஒரு நல்ல ஒரு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக 10க்கு 16ன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோஸும் ரூஃபில் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங்க்கு வால்க்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் பேக்ரவுண்டில் இருக்கிற உங்களுக்கு பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 சைடு ஏரியாவிலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆஃப் ஏரியாவில் ஒரு சின்ன பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. மெட்டலில் ரேம்ப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேக் சைடில் வந்தோம்னா பின்னாடி பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான கல், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், துணி காயப்படுறதுக்கான கம்பி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.